கேரள மாநிலத்தில் நிபா வைரஸ் பரவி வரும் நிலையில் தமிழக கேரள எல்லையில் வாகனங்களை போதிய சோதனை செய்யாமல் தமிழகத்திற்குள் அனுமதிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தை ஒட்டியுள்ள கேரளா மணப்புரம் மாவட்டத்தில் இளைஞர் ஒருவர் நிபா வைரஸ் பாதிப்பால் உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் நாடுகாணி சோதனைச்சாவடி பகுதியில் கேரளாவிலிருந்து தமிழகத்திற்கு வரும் பயணிகளிடம் பெயரளவிற்கு உடல் வெப்பம் பரிசோதனை மட்டும் செய்யப்பட்டு அனுமதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. மேலும் பயணிகளுக்கு கிருமி நாசினி வழங்குவது போன்ற எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் செய்யாமல் தமிழகத்திற்குள் அனுமதிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் தமிழகத்திற்குள்ளும் நிபா வைரஸ் பரவும் அபாயம் உள்ளதாக அச்சம் தெரிவிக்கும் மக்கள், விடியா திமுக ஆட்சியில் சுகாதாரத்துறை அலட்சியத்துடனும் மக்கள் மீது அக்கறை இல்லாமலும் செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். அங்கிருந்து வரக்கூடிய நபர்களுக்கு வாகனங்களுக்கு மாஸ்க் அணிவிப்பது, வாகனங்களுக்கு கிருமி நாசினி தெளிப்பது, அவர்களை பரிசோதித்து அந்த வைரஸ் இல்லை என்பதை உறுதி செய்வது போன்ற உடனடியாக தடுப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, இது ஒரு மக்களை வீதியில் ஆழ்த்துவதற்கான ஒரு விஷயம் அல்ல. இது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழ்நாடு சுகாதாரத்துறை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த வேண்டுகோளை வைக்கிறோம். மதுரை மாவட்டத்தில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற அழகர் கோவில் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தெருநாய்களின் தொல்லை அதிகரித்திருப்பதாக பக்தர்களும் பொதுமக்களும் குற்றம் சாட்டுகின்றனர். அழகர் கோவில் பகுதியில் பக்தர்கள் பேருந்து நிறுத்தங்களிலும் உணவகங்களிலும் தேநீர் கடைகளிலும் கூட நிற்க முடியாத அளவிற்கு தெருநாய்களின் தொல்லை அதிகரித்துள்ளது. எப்போது வெறி பிடித்து கடித்து விடுமோ என பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். சமீபத்தில் ஒத்தக்கடை பகுதியில் 5 பேரை தெருநாய் கடித்துள்ளது. அதேபோன்று திருமோகூர் பகுதிகளிலும் தெருநாய் தொல்லை அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விடிய அரசின் மேலூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் விரைந்து தெருநாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். தென்காசி நகர் பகுதியில் பொதுமக்கள் குடிநீருக்காக திண்டாடும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. நகராட்சிக்குட்பட்ட 23வது வார்டு பகுதியில் கடந்த 1 மாத காலமாக முறையாக குடிநீர் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அவ்வப்போது விநியோகிக்கப்படும் தண்ணீரை பிடிக்க பெண்கள் முண்டி அடித்துக் கொண்டும் சண்டையிட்டுக் கொண்டும் இருப்பது வேதனை அளிப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். எனவே விடியா திமுக அரசு விரைவில் குடிநீர் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வலுத்துள்ளது.